ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பண்ணும்போது அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகு, 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இன்னும் வந்து இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்பூன்லேயே வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இந்த டீஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது தாளிப்புக்கு கடுகு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதை தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 150 ml நல்லெண்ணெய் வேணும். இதை ஃபுல்லாக நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பல் பூண்டையும் அதோடு போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு மண்சட்டியில் வந்து 150 ml வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பூண்டு 1/4 கிலோ பூண்டையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டு இந்த பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்து அதோட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு இடையில நான் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா இந்த பூண்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பூண்டு நல்லா வேகிற வரைக்கும், இந்த மசாலா பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்துட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா புளி தண்ணி, ஒரு அரை லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இதுதான் ஒரு பூண்டு தொக்குன்னு சொல்லுவாங்க, பூண்டு குழம்புன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா அது அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்புலாம் வந்து சகர் நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி அதோடு ஊற்றிட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வந்து நல்லா கொலன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிம்மில் அடுப்பை வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். இந்த குழம்பு வந்து நம்ம நார்மல் டைமில் வந்து ரைஸோடு சாப்பிட்டாலுமே 2 தட்டு ரைஸ் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பேறுகால காலத்தில் வந்து குழந்தை பெற்றிருந்த டயத்துலேயுமே இந்த குழம்பு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊறுறதுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பூண்டு அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மிளகு ஜீரகம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தானே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்புல அப்படியே இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம்லேயே வச்சிங்கன்னா அந்த முட்டை அந்த சூட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வெள்ளை சாதத்தை வடித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு, கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படுற ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணலாம். இது சகருக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நோம்பு